ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ட்ரெயின் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதிலே வந்து இந்த தீஃப் அண்ட் போலீஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் சிம்பிளாக எப்படி அப்ரோச் பண்ணுறேன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் சிம்பிளாக ஷார்ட்கட் தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு திருடன், அந்த திருடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு அந்த போலீஸ் வந்து பார்த்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த திருடன் வந்து ஒரு ரன் ஓடுறான். ஸோ ஓடுறது பார்த்தீங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து ஓடிட்டு இருக்கான். போலீஸ் வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து ஓடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியே போயிருந்தால் எவ்வளோ நேரத்தில் எந்த டிஸ்டன்ஸில் வச்சு போலீஸ் வந்து அவங்களை கேப்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருங்க. இதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. மித்த எல்லாத்துலேயும் பண்ணுறப்போ நீங்கள் 5/18 போட்டு பண்ணுவீங்க. இதில் ஒரே ஒரு ஷார்ட் கட். இந்த மாதிரி போலீஸ் கேட்குறாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே போட்டுங்க. ஸோ 150 அப்படிங்கிறத அப்படியே போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக எவ்வளோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 8ல் இவங்கள 8 வருவாங்க. மீதி இவங்க எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா 2. ஸோ அந்த 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து போட்டுருங்க. ஸோ யார் வந்து துரத்தி போய் பிடிக்கிறா அப்படின்னா போலீஸ் தான். அப்போ போலீஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ இதை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா 5ன்னு வரும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 750 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது நீங்கள் நார்மலாக பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த 2 வந்து 5/18க்கு போட்டு கன்வெர்ட் பண்ணி இந்த 150 வச்சு பண்ணி லாஸ்ட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரிஜினல் ப்ரொசீஜர் தான். நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்குறப்போ இந்த மாதிரி வேறு சம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் தப்பாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.